இதோ இனிஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக எங்ககிட்ட கேட்டிருந்தா மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் எப்பயுமே ஸ்கூல் டேஸில் மேக்ஸிமம் 7 o'clock எழுஞ்சிப்போம். எழுஞ்சிட்டு சோஃபாவில் கொஞ்சம் நேரம் பட்டாதான் மைண்ட் அப்படியே காமாக இருக்குமா. அதுக்கப்புறம் தான் எழுஞ்சி நாங்கள் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் நிலானியும் நைட்டே யார் ஃபஸ்ட்டு குளிச்சு ப்ரஷ் பண்ணுவான்னு பிளான் பண்ணி வச்சுருவோம். இன்னைக்கு நிலானி பண்ணுறேன்னு சொன்னால் அதனால ஃபஸ்ட்டு அவள் தான் பண்ண போகிறா. என்னதான் எங்கள் வீட்டில் 4 பாத்ரூம் இருந்தாலும் அந்த ஒரு பாத்ரூமுக்கு தான் நானும் நிலானியும் அடிச்சுப்போம். அதனால தான் நான் இந்த பிரில்லியன்ட் ஐடியாவை யோசித்தேன். ஒரு நாள் நிலா ஒரு நாள் நான், அந்த மாதிரி. சோஃபாலேருந்து எரிஞ்சிட்டு தலையெல்லாம் நாங்கள் சீவி கிளிப்பு வச்சு குத்தி போய், ஏன்னா குளிக்கும் போது தலை ஈரமாயிடும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் யூனிஃபார்ம் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு நானும் நிலானி குளிக்க போயிடுவோம். சாரி ப்ரஷ் பண்ண போயிடுவோம். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு வர வரைக்கும் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஏன்னா அம்மா குக்கிங்கில் இருப்பாங்க. ஸோ நாங்கள் தலை சீவு சாப்பிடும் போது தான் அம்மா கூடயே பேசுவோம். ஸோ நானும் நிலானியும் ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவாக குளிக்கிற மாதிரி ப்ரெஷ்ஷு கூட ஆல்டர்னேட்டிவாக தான் பண்ணுவோம். இன்னைக்கு நிலானி வெளில நான் உள்ள, நாளைக்கு நான் வெளில நிலானி உள்ள. ஏன் வாஷ் பேஷனுக்கு கூட ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவோன்னா, வெளியில் வாஷ் பேஷன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதனால் நிறைய குனிய தேவையில்லை. உள்ளே ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால குனிஞ்சு எழுந்துக்கிறதுக்குள்ள பெண்டு நிமிந்துடும். இப்போ அம்மா காரக்குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு எங்களுக்கு காரக்குழம்பு தான். ஸோ பார்த்தீங்கன்னா நிலானி ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க போயிட்டா. அதுக்குள்ளே நான் நிலானியோட பாட்டிலில் என் பாட்டிலும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவேன். டெய்லியுமே எங்கள் வாட்டர் பாட்டிலுக்கு நாங்கள் தான் தண்ணி ஃபில் பண்ணிப்போம், ஏன்னா அம்மா குக்கிங்கில் இருக்கும்போது அம்மாவால் பண்ண முடியாது. ஸோ இதுவும் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும்ல. சப்போஸ் தண்ணி ஃபில் பண்ணி முடித்தோடனே டைம் இருந்ததுன்னா நான் கொஞ்ச நேரம் படுப்பேன். அப்படி இல்லைன்னா ஷூ சாக்ஸ்லாம் எடுத்து வைப்பேன். ஸோ இப்போ நிலானி குளிச்சுட்டு வந்துட்டா. இப்போ நிலானி அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஹெல்ப்னா, எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் அம்மா சாண்ட்விச் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நிலானி இப்போ பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு நாங்கள் சிம்பிளாக சீஸும் சாஸும் வச்சு தான் சாண்ட்விச் போட்டிருந்தோம். வெஜிடபிள்ஸ்லாம் போடல. நிலானி பிரெட் போட்டு வச்சுருவா, அம்மா டோஸ்ட் பண்ணி தந்துடுவாங்க. இந்த கவர்லேருந்து சீஸ் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். அது எடுக்கிறதுக்குள்ளே சீஸே தனித்தனியாக வந்துடும். ஸோ இப்போ அம்மா டோஸ்ட் பண்ணி தந்துட்டாங்க. நிலானி வெட்டி அவளே பேக் பண்ணிடுவா. நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்கும்போது பண்ணுங்கள். அம்மாவும் இருக்கிறதுனால தான் நிலானி வெட்டிகிட்டு இருக்கா. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மோஸ்ட்டாக 7:30 to 7:45 சாப்பிட்டு முடிச்சிருவோம். நிலானி சாப்பிட போயிட்டா. நான் நெயில் கட் பண்ணிட்டு இருந்தேன். சண்டே நெயில் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டாங்க 6th வந்ததுனால. அதனால மண்டே அவசரமாக வெட்டிகிட்டு இருக்கேன். பிடி சார் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களா. ஸோ இது வேறு ரொம்ப பெருசாக இருக்கட்டும். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே அம்மா நிலானிக்கு தலை சீவ ஆரம்பிச்சிட்டாங்க. நிலானி மோஸ்ட்டாக பின்னி போட்டுட்டு போவேன், நான் போனி தான் போட்டுட்டு போவேன். இப்போ நான் தான் தலை சீவிட்டு இருக்கேன். தலை சீவும் போது நாங்கள் ஸ்கூலில் என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது, அதெல்லாம் அம்மா கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி நைட் என்ன டின்னர் வேணும், நாளைக்கு என்ன லஞ்சு வேணும் ஸ்கூலுக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ பொட்டு வைக்கிற சீன் இதில் தான் நாங்கள் அம்மா கிட்ட மாட்டுவோம். நாங்கள் பொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்து அப்படியே குட்டியாக வைப்போமா. அம்மா பார்த்துட்டாங்கன்னா பொட்டு எடுத்து கொஞ்சம் பெருசாக வச்சு விட்டுருவாங்க. ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்காது. பட் மோஸ்ட்டாக நாங்கள் ஸ்டிக்கர் பொட்டு வைக்க மாட்டோம். நாங்கள் ஐலைனரில் தான் வைப்போம். அதில் தான் குட்டியாக வரும். இதுதான் எங்களோட பொட்டு சைஸ். நீங்கள் தான் எவ்வளோ சைஸ் வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் எங்களோட லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி மார்னிங் ரொட்டீன். இதுதான் இருக்கிறதுல கஷ்டமான பாட்டும். ஷூவை எடுத்து அந்த வெல்க்ரோவை ஒட்டி சாக்ஸை போடுறதுக்குள்ள அப்பப்போ காயின் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். போகும்போது நான் சில டைம் வாட்டர் பாட்டில் எடுக்க மறந்துடுவேன். நான் ஃபஸ்ட்டே போயிட்டேன். ஆனால் நிலானி பொறுப்பாக 2 பேர் வாட்டர் பாட்டில் எடுத்து உள்ளே வச்சுட்டா. அவள் தான் கைஸ். நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். மோஸ்ட்டாக 8 to 8:10 நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஸ்கூல் ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 8:20.
நான் டெய்லியும் போகும்போது ஒரு பாட்டு கேட்டுகிட்டே போவேன். அந்த பாட்டு பேர் வந்து கல்யாணி. நீங்களும் கேட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். ஹாய், இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஆமாம், நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ இதான் எங்கள் மார்னிங் ரொட்டீன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நாங்கள் பண்ணுவோம். காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தலை வரையிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலிற்காக காத்திருங்கள்.